சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை லவங்கம் 1 டீஸ்பூன் கசகசா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு 4 முந்திரி, ஒரு 2 துண்டு தேங்காய், கொஞ்சமாக புதினா இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு, பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg மட்டனை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2.5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து வதக்கி விட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு 8-9 விசில் விட்டு எடுத்தா இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட ஒரு அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெடி.